1998 இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஜேஇயில். நல்லா கவனிங்க. இதை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்னடா இது, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம டிட்டர்மினன்ட் எடுத்து ரைட் ஹேண்ட் சைடுக்கு ஈக்குவேட் பண்ணால் எக்ஸ் வேல்யூ ஆஸ் வெல் அஸ் ஒய் வேல்யூ வந்து கிடைக்கும், அப்படி தானே, இது ஈஸியாக தானே வரப்போகுது அப்படின்றத நீங்கள் யோசிச்சு வச்சுருப்பீங்க. பட் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதை ஒரு அப்ஜெக்டிவ் கொஸ்டின்ஸில் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். நல்லா கவனிங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் 6i - 3i 1 4 3i - 1 23i, ஓகேவா, which is equal to x plus iy. அப்போது டிட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டியை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். ப்ராப்பர்ட்டி போகிறதுக்கு முன்னாடி, ஓகேவா, நான் வந்து இந்த டிட்டர்மினண்ட்டில் ஓகே -3iயை காமனாக வெளியே எடுக்கிறேன். எதுவும் ஸ்பெசிஃபிக்காக வந்து காலம் 2ல் இருந்து. இப்போ ஐ டேக் இட் அஸ் அ காமன் -3iயை, அப்போ என்ன வரும், 6i, this is 4 and this is 20. -3iயை காமனாக வெளியே எடுத்தால் ஐ வில் பி கெட்டிங் ஹியர் 1. அண்டு இந்த செகண்ட் எலிமெண்ட்டில் வந்து -1 வந்துடும். அண்ட் தேர்ட் எலிமெண்ட்டில் வந்து ஓகேவா -1/iன்னு வரும். 1/i is nothing but -i, negative of -i, I mean positive iன்னு வந்துடும். Here it is 1 -1 and here it is i, which is equals to x plus iy. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இங்கே ஓகேவா ரெண்டு காலமும் ஐடென்டிக்கலாக இருக்கிறதுனால ஓகே திஸ் டிட்டர்மினன்ட் பிகம் 0. அப்போ 0ன்னு இருந்தால் அது எப்படி எழுதலாம், 0 + 0 iன்னு எழுதலாம், which is equals to x plus iy. அப்போ ஃப்ரம் திஸ் ரியல் பார்ட் இஸ் 0 அண்ட் இமேஜினரி பார்ட் இஸ் ஆல்சோ 0. அப்போ இது வந்து எந்த ஆப்ஷனில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டியில் தான் இருக்குது. ஆப்ஷன் டி இஸ் அவர் ஆன்சர்.